வந்து இதுக்கு ₹1 கூட பே பண்ணாமல் தான் வாங்கியிருக்கேன். Hey hello guys, welcome back to our channel Time TV. என்னடா பெரிய பாக்ஸ் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, அமேசான்லேருந்து இப்போ தான் வந்து டெலிவரி பண்ணிட்டு போனாங்க ஒரு பெரிய பாக்ஸு. ஸோ இந்த பாக்ஸை தான் வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். இது ஒரு பிக் மிஸ்ட்ரி பாக்ஸு. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது சஸ்பென்ஸ். இன்கேஸ் நீங்கள் யாராவது கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட்டில் வந்து நீங்கள் சொன்னது கரெக்டாக அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணலாம். இதோட வெயிட் வந்து இதோட சைஸ் பார்த்துக்கோங்க. இதுதான் இதோடைய சைஸு, அமேசான்லேருந்து வந்தது. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 5 to 6 கிலோ இருக்கும். ஸோ இது என்ன ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணால் க்ளூ தரேன். இது வந்து வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான், ஹோம் யூஸ் ப்ராடக்ட் தான். ஸோ கெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, இப்போ எல்லோரும் வந்து கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் ஒன்று வச்சுருக்குறாங்க. இந்த பாக்ஸை வந்து நம்ம தூக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஆமாம், இது ஒரு ஓடிஜி தான். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிஜி அவன். ஓகே, நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எத்தனை பேர் இதை கரெக்டாக கெஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா அகரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டுடைய ஓடிஜி அவனு. இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கிரில் சிக்கன் பண்ணுறதுக்கு, தென் ப்ரெட்டு, கேக்கு, பீஸா இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறதுக்கான அவன் தான் இது. நான் ப்ரீவியஸாக வந்து ஐஎஃப்பி கம்பெனிலேருந்து ஒரு மைக்ரோவேவ் வித் கிரில் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 years வச்சுருந்தேன். அது இப்போ வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ அதை சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சரி ஓகே மைக்ரோவேவ் யூஸ் பண்ணால் நல்லதில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. அதுதான் சரி ஓகே ஓடிஜி ஒன்று வாங்கலாம். ஏன்னா நான் அடிக்கடி வந்து சிக்கன், கேக் இதெல்லாம் வந்து ரொம்ப விரும்புவேன். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அமேசான்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி நான் அதை பார்த்தேன். இதில் வந்து நல்ல ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் இந்த ப்ராடக்ட் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது கூட என்னென்ன ஆக்சரிஸ் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் இதோடைய ஆக்சசரிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரில் ஸ்டாண்டு. ஸோ இது மேலே வந்து நீங்கள் ஏதாவது வெசல்ஸ் எல்லாம் வைக்கிறதுனா இது வந்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டிசரி ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஃபுல் கிரில் சிக்கன் இருக்கு இல்லையா, அந்த ஃபுல் கிரில்லை வந்து இதில் வந்து அப்படியே வச்சுட்டு இதை வந்து ரொட்டேட் பண்ணி அதை வந்து கிரில் பண்ணி கொடுக்குறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலி இந்த ஃபீச்சருக்காக தான் வந்து இந்த ஓவன் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சில ஆர்டினரி ஓடிஜி ஓவன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு வராது. தென் இது வந்து அந்த கிரில்லை வந்து நம்ம எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு அது வந்து தூக்கிறதுக்காக ஒரு ஹேண்டில், ஏன்னா உள்ள வந்து ஹாட்டாக இருக்கும், அதை எடுக்கிறதுக்காக வந்து இது யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது வந்து இந்த ட்ரே எடுக்கிறதுக்காக. இது வந்து ஒரு பேக்கிங் ட்ரேன்னு சொல்லுவாங்க. இது மேலே நம்ம பிஸ்கட்ஸ் ஏதாவது செஞ்சுக்கலாம், இல்லைனா ஒரு டிப் ட்ரேயாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சிக்கன்லேருந்து ஆயிலெலாம் வருது அப்படின்னா அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு கீழே வந்து இந்த ட்ரே வச்சுக்கலாம். இதை வந்து இப்படி பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். இங்கே வந்து ஏதோ பேடிஎம் கேஷ் கொடுக்குறதா சொல்லி ஒரு கூப்பன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஷேர் யுவர் ப்ராடக்ட் ஃபீட்பேக் அண்ட் கெட் ரிவார்டு 200 பேடிஎம் கேஷ். அதுக்கப்புறமா இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஓடிஜி அவனை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதை வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்லா ஒரு டெம்பர்டு கிளாஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹீட் ரெசிஸ்டன்ட் கிளாஸு. ஸோ இது வந்து ஹீட் ஆகும், பட் இந்த கிளாஸுக்கு வந்து எதுவுமே ஆகாது. அந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்து கொடுத்து வச்சுருக்குறாங்க. இது தேங்க்யூ ஃபார் சூஸிங் அகரோ ஓடிஜின்னு சொல்லி ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் ப்ராடக்ட், அதனால தான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இது உள்ள பார்த்திங்கன்னா கீழே வந்து காயில்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள் 1 2 அப்புறம் இங்கே 3 4 டோட்டல் வந்து 4 காயில்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹீட்டிங் ராட்ஸு.
ஓகே, இங்கே வந்து 3 கண்ட்ரோல் நாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ஸ்டைலிஷாக. இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. இது வந்து 100லேருந்து 250 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணி நம்ம டர்ன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹீட்டிங் வந்து மோடு எந்த மாதிரி ஹீட்டிங் மோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் வச்சிங்கன்னா எந்த ராடுமே வந்து ஹீட் ஆகாது. இது வந்து வச்சிங்கன்னா டாப் மட்டும் ஹீட் ஆகக்கூடியது. இது வந்து பாட்டம் ராடு மட்டும் ஹீட் ஆகக்கூடியது. இது டாப் அண்ட் பாட்டம் ஹீட் ஆகக்கூடியது. இங்கே நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த ரோட்டிசரின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த உள்ள கிரில் சிக்கன் வைக்கும் இல்லையா, ஃபுல் கிரில் சிக்கன் வைக்கிறதுக்கு வந்து அந்த ராடு அது கீழே மட்டும் ஹீட் ஆகணுமா இல்லை வந்து ரெண்டுமே வந்து ஹீட் ஆகணுமா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளோட ஹீட்டிங் லெவலை பொறுத்து நம்மளோட குக்கிங் பண்ணுற ஐட்டம் பொறுத்து இது வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த மோட்ஸ் வந்து மாற்றிக்கலாம். தேர்டு மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டைமர். ஸோ 0லேருந்து 60 வரைக்கும் வந்து டைமர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 1 ஹவருக்குள்ளே வந்து நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். அந்த டைமர் முடிஞ்சதுக்கப்புறமா அது வந்து இங்கே டிக்குன்னு வந்து அடித்து ஒரு பெல் சவுண்டு நமக்கு கொடுக்கும். கேட்குதா உங்களுக்கு? டிக் டிக் டிக்குன்னு ஒரு சவுண்டு வருது பாருங்கள். நம்ம அது ரிவர்ஸில் திருப்ப முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக தான் அது 0 ஆகும். இங்கே வந்து ஒரு லைட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு பார்க்குறதுக்காக. அவ்வளோதான். மற்றபடி இதோட எக்ஸ்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் நல்ல ஒரு பெயிண்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரி 3 பின் இது தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லா ப்ளக் பாயிண்ட்லேயும் ஈஸியாக ப்ளக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இது எந்தளவுக்கு ஒர்க் ஆகுது, இதில் குக் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாம்பிள் வீடியோஸ் எடுத்து இந்த வீடியோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ கேக்கு, கிரில் சிக்கன் எல்லாம் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பண்ணிவிட்டு இந்த வீடியோ கூட உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் நாங்கள் எல்லா டிஷ்ஷஸுமே வந்து ட்ரை பண்ணோம். கேக்காக இருக்கட்டும், ப்ரெட்டாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், பீஸா, அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் ட்ரை பண்ணோம். எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக குக் பண்ணிச்சுது. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஓவன்ஸ் எல்லாத்தையும் விட இது வந்து எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப குவிக் டைமில் ஆச்சு. இப்போ ஒரு கேக் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சின்ன 1 கப் கேக்கு அப்படின்னா அது வந்து ஒரு 25 மினிட்ஸில் ஆயிடுச்சு. ஒரு சிக்கன் டிக்காவாக இருக்கட்டும், அது ஒரு 35லேருந்து 45 மினிட்ஸுக்குள்ளே சிக்கன் டிக்கா அந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எல்லாமே ரொம்ப குவிக்காக ஆகுது. 1600 வாட்ஸ்னாலையா என்னன்னு தெரியல, பட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட கிளிப்பிங்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிஷ்ஷஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கலாம். வீடியோவில் லேட்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருந்தேன் அமேசானில் இருந்து. அந்த ப்ராடக்ட் வந்து இந்த இடத்துலையும் பின்னாடியும் வந்து ஒரு சின்ன டென்ட் இருந்துச்சு. அதனால் அந்த ப்ராடக்ட் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணி வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. இது வந்து 2வது வாங்கின ப்ராடக்ட். இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை. அதனால தான் 2வது ப்ராடக்ட் வாங்கி உங்களுக்கு வீடியோ பண்ணி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. மற்றபடி இந்த ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நான் வந்து இதுக்கு ₹1 கூட பே பண்ணாமல் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா அமேசானில் பே லேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் இந்த மந்த் உங்களுக்கு வந்து அமௌண்ட் இல்லை அப்படின்னா இந்த மந்த் 1லேருந்து 15க்குள்ளே நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் 5ஆம் தேதி உங்களுக்கு அமௌண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் மொத்தமாக கொடுத்துக்கலாம். 0% இன்ட்ரெஸ்ட், ₹1 கூட இன்ட்ரெஸ்ட்டுன்னு கொடுக்க தேவையில்லை. இன்கேஸ் உங்களால் அதுவும் முடியல அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. 3 மாதம் இஎம்ஐ போட்டு வந்து கட்டிக்கலாம். ஸோ இதுக்கு உங்களுக்கு தனியாக கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஸோ எந்த இதுவுமே வேணாம். அமேசானில் வந்து பே லேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் மட்டும் கொடுத்துட்டிங்கனாலே வாங்கிக்கலாம். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து ₹1 கூட நான் கொடுக்கல, வந்து ஃப்ரீயாக தான் டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் இதுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கிளிக் பண்ணி நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டைம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.